முத்தழகு, இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். முத்தழகு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன முத்தழகு, நீ மட்டும் தனியா வந்திருக்கிற? பாண்டி எங்க? முத்தழகு, என்ன ஆச்சு? என்னம்மா என்னம்மா ஏன் அழுகுற? சொல்லுமா, என்னமாச்சு? இவ்வளவு நாளா நம்ம கூட இருந்தது பாண்டி மாமா இல்ல, அது சஞ்சீவ். முத்தழகு, என்ன சொல்ற நீ? அத்தை, அப்போ சஞ்சீவ் தான் பாண்டியா நடிச்சிட்டு இருந்தானா? ஆமா, என் பாண்டி மாமா கட்ட இருங்க என் கழுத்துல சஞ்சீவ் தாலி கட்டிட்டாரு. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த வாழ்க்கையை என்னால வாழ முடியாது. நான் போறேன். முத்தழகு, 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 கதவை தர. முத்தழகு, கதவை தரமா. முத்தழகு, வேண்டாமா, சொன்ன கேளு, கதவை தரமா. முத்தழகு, கதவை தரமா. முத்தழகு, முத்தழகு, என்ன இவ? அவ ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிட போறான்னு பயமா இருக்குங்க. முத்தழகு, கதவை தரமா. ஐயோ, எவ்வளவு தட்டினாலும் திறக்க மாட்டேங்கிறாளே. முத்தழகு, 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 கதவை தர. என்னம்மா நீ? என் கதவை தரடி. சொன்னா கேளுமா, கதவை தரமா. முத்தழகு, முத்தழகு, கதவை தர. முத்தழகு, கதவை தர. முத்தழகு, எதுவும் செஞ்சுக்காதம்மா, கதவை தரமா. முத்தழகு, இருங்க. முத்தழகு, 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 கதவை தர. முத்தழகு, ஏங்க, சஞ்சய் தம்பி கூப்பிடுறாருங்க. முத்தழகு, போன கூட நான் பேசுறேன். அம்மா, என்ன தம்பி இது? முத்தழகு வீட்டுக்கு வந்து ஏதோ சொல்றா. அப்ப நீ என் புள்ள பாண்டி இல்லையா? ஆமாப்பா. என்னன்ற விவரத்தை நான் நேர்ல வந்து சொல்றேன். இப்போ முத்தழகு என்ன பண்றா? என் மேல கோவமா இருக்காளா? முத்தழகு வாழவே பிடிக்கலன்னு ரூமுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிட்டாப்பா. நானும் மேகலையும் எவ்வளவோ தடவை கதவை தட்டி பார்த்துட்டோம். அவ கதவை திறக்கவே மாட்டேங்கிறாப்பா. உங்க மேல இருக்க கோபத்துல
அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாளோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு தம்பி. சரி சரி, நான் உடனே அங்க வரேன். நீங்க முத்தழகிட்ட பேசி கதவை திறக்க பாருங்க. இல்லையா கதவை உடைச்சிருங்க. சரிப்பா. மாமா நான் ஆபீஸ் போறேன், நீங்க சரி, இங்கேயே இருந்து. சந்தோஷ், டேய் என்னடா ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வர? முத்தழகு நான் இப்ப உடனே முத்தழகு வீட்டுக்கு போறேன். நீங்க அபிய பாத்துக்கோங்க. சரிடா. டேய் மாப்ள, கார்ல போனா டிராபிக்ல லேட் ஆகும். இந்தா என் பைக் எடுத்துட்டு போ, சீக்கிரம் போயிடலாம். சரி, பாத்து போடா. முத்தழகு, முத்தழகு சொன்னா கேளுமா, கதவை தர. கதவை திறம்மா. முத்தழகு ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கற? முத்தழகு தயவு செஞ்சு கதவை திற. முத்தழகு முத்தழகு, முத்தழகு கதவை தர. முத்தழகு சொன்னா கேளுமா. மேகலை, என்னங்க இவன் முத்தழகு இப்படி கதவை திறக்க மாட்டாப்புல இருக்கு. சஞ்சீவி சொன்ன மாதிரி கதவை உடைச்சிட வேண்டியதான். முத்தழகு முத்தழகு மேகலை கொஞ்சம் தள்ளு. ஏங்க கொஞ்சம் வேகமா உடைங்க. முத்தழகு கதவை திற. கதவை திற முத்தழகு. அத்தை, என்னங்க இருங்க இருங்க, என்னவோ சொல்றாங்க. கதவை உடைச்சு என்ன காப்பாத்த நினைக்காதீங்க. ஐயோ முத்தழகு அப்படிலாம் சொல்லாதம்மா. நீங்க நினைச்சாலும் என்ன காப்பாத்தவே முடியாது. வேண்டாமா அப்படி சொல்லாத. நான் ஏமாந்துட்டேன் அத்தை. நான் ஏமாந்துட்டேன். ஐயோ, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இனிமே பேச என்ன இருக்கு அத்தை? நான் சாக போறேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. முத்தழகு வேண்டாமா வேண்டாமா. என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் கதவை உடைங்க. முத்தழகு பா, என்னாச்சுப்பா? என்ன பாருப்பா, முத்தழகு கதவை உள்ள கூட்டிட்டு வர மாட்டேங்கிறா. தள்ளுங்க. ஏய் முத்து, வா. தழுகு, ஏன் இப்படி பண்ண? பேசாதீங்க. நான் உங்களை மாமான்னு நம்பி உங்க பின்னாடி சுத்துனதுக்கு நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. என்ன நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டீங்க. ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல முத்தழகு. நான் உன்னையும் ஏமாத்த நினைக்கல, அபியும் ஏமாத்த நினைக்கல.
அவன் எப்படி பாண்டியா மாறினான்னு எனக்கே தெரியல. ஐயோ, இந்த பேச்ச முதல்ல நிறுத்துறீங்களா? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க விளக்கம் கொடுத்தா மட்டும் நீங்க கழுத்துல கட்டின இந்த தாலி இல்லைன்னு ஆயிடுமா? நான் உங்களுக்கு ரெண்டாம் தரமா வாக்கப்பட்டதை நினைச்சா அப்படியே என் உடம்பெல்லாம் பொத்திக்கிட்டு எரியுது. நீங்க ஏமாத்துன அந்த வலிய என்னால தாங்கவே முடியல. அதான் செத்தாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தேன். என்னை காப்பாத்தி அதையும் கெடுத்துட்டீங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு எப்படியெல்லாம் வாழ நினைச்சேன் தெரியுமா? உங்களால எல்லாமே போச்சு. முத்தழகு, தொடாதீங்க. உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. இங்க இருந்து போயிடுங்க. ஹலோ. டேய் சஞ்சீவ், அபியை காணும்டா. என்னது? அபியை காணுமா? ஆமாண்டா, அபி தனியா இருக்கணும்னு சொல்லுச்சு. நாங்களா ரூமுக்கு வெளியே இருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நர்ஸ் வந்து சொல்லும்போதுதான் அபி காணுன்ற விஷயமே எங்களுக்கு தெரியும். நீ ஒண்ணு பண்ணு, உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துரு. சரி, நான் வரேன். தம்பி, அபிக்கு என்ன பாச்சு? ஹாஸ்பிட்டல்ல இருந்த அபியை காணுமா? ஆ, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. முத்தழகு, என் மேல உனக்கு கோபம் இருக்கலாம். நான் பண்ணது தப்புதான். அதுக்காக நீ உன் உயிரை விட்டுறாத முத்தழகு. நான் உங்ககிட்ட பொய் சொல்லியிருந்தாலும் உன் மேல வச்சிருந்த அன்பும் பாசமும் பொய்யெல்லாம் இல்ல முத்தழகு. நான் வரேன். அபி, எங்கம்மா போன? அம்மா, அழாதீங்கம்மா. எப்பறம் அழாம இருக்க முடியும்? அக்கா அழாதக்கா. தங்கச்சி எங்கேயும் போயிருக்காது. மாப்பிள்ள வந்ததும் தேடி கண்டுபிடிச்சிடலாம்க்கா. அம்மா, சஞ்சீவ் வராமா? மா, சஞ்சீவ், என்னாச்சுமா? சஞ்சீவ், நம்ம அபிய காணோம்டா. அம்மா, என்னமாச்சு? அபி,
நீ கண்ணு முழிச்சதுல இருந்து அழுதுகிட்டே இருக்க, எதுவுமே சாப்பிடல. ஏதாவது சாப்பிடுறியாமா? கர்ப்பிணி பொண்ணு எதுவும் சாப்பிடாம இருக்க கூடாது. அபி, நடந்தது நடந்து போச்சு. இனி நடந்தது எதுவுமே நம்மளால மாத்த முடியாது. அதனால உண்மையை ஏத்துக்கிறதா புத்திசாலித்தனம். சஞ்சீவ மன்னிச்சு ஏத்துக்க பழகிக்கமா. எல்லாரும் கொஞ்சம் வெளியே போறீங்களா? என்ன தனியா இருக்க விடுங்க. அது இல்ல அபி, நான் அத்தை ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளியே போங்க. மனசு விட்டு அழணும். வாங்க போலாம். அபி, 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 டாக்டர், 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 டாக்டர். என்னம்மா? என்னமாச்சு? என்னம்மா என்னாச்சு? பேஷண்ட்ட காணோம் டாக்டர். patient காணோமா? அபிய காணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். போய் பாரு. என்னமா சொல்ற? அபி, தங்கச்சி, அபி, 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 அபி நாங்க ஹாஸ்பிடல் ஃபுல்லா தேடிட்டோம், அவளை எங்கேயுமே காணோம். அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சஞ்சீவ். அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அபிக்கு எதுவும் ஆகாது. அம்மா, நெருப்பு அணைக்க புகை போயிருச்சுமா. சஞ்சீவ் முத்தழகு கழுத்துல தாலி கட்டினதுக்காக அவன் மேல கோவப்பட்டு அபி சஞ்சீவை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. போனவ திரும்பி வர போறதே இல்ல. ஏன்னா அவதான் ரோசக்காரியாச்சே. நாம பிளான்ல ஜெயிச்சிட்டோம். ஆமா ஸ்ரீஜா. டேய் சஞ்சீவ், எங்கடா போற? அபியை தேடி போறேன். அவ எங்க போயிருக்கானே தெரியாம நீ எங்க போய் தேடுவ? எங்கேயாவது போய் தேடுவேன். எனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் போய் தேடுவேன். அவ கிடைக்கிற வரைக்கும் நான் தேடுவேன். அபி இல்லாம நான் வீட்டுக்கு வரமாட்டேன். டேய் மாப்ள, நானும் வரேன்டா. அக்கா போயிட்டு வாங்க. சீக்கிரம் போ. என்ன ஸ்ரீஜா இது? சஞ்சீவ் அபியை தேடி போறேன்னு சொல்லிட்டு போறா, கண்டுபிடிச்சிருவானோ? கிழிச்சாம்மா. அம்மா, அந்த அபி இந்த ஹாஸ்பிடல் விட்டு போன நேரத்துக்கு இந்நேரம் ரயில்வே ட்ராக்லயோ இல்ல ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து செத்துருப்பாமா. ஆமா ஸ்ரீஜா. மாமா, மாமா நில்லு மாமா.
அபி